ஏய் மாலதி மாலதி சூப்பர்யா குரலை கேட்டே கண்டுபிடிச்சிட்ட பிரில்லியன்ட் மாமனார் தான் நீ ஏய் நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த யாரும் இல்லாத போது திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சிட்டியா அந்த செக்யூரிட்டி சோம்பேறி என்ன பண்றான் தூங்கிட்டானா ராஸ்கல் எப்படி உள்ள வந்த நீ ஹலோ மாமனாரே திருட்டுத்தனமாலாம் வரல திருமதி ராஜேஷா தான் உள்ள வந்திருக்கேன் உங்க மூத்த மருமக பாரதி மேடம் ஆர்த்தி எடுக்க வலது காலை எடுத்து வச்சு சிதம்பரம் பெரியசாமி வீட்டு மருமகளா சகல ரைட்ஸோட உள்ள வந்திருக்கேன் என்ன மாமனாரே சத்தத்தை காணோம் ஹலோ மாமனாரே இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுங்கிறது கனவுல கூட நடக்கும் நீ என்ன பண்ற சிவகாமிய மறந்துட்டு ஏதாவது லாங்குவேஜ் தெரியாத வடநாட்டுக்காரியா பார்த்து இழுத்துட்டு எங்காவது ஓடி போயிடு உனக்கு தான் ஹிந்தி நல்லா தெரியுமே அதான் உனக்கு நல்லது மாமனாரே ஹலோ ஹலோ நான்சென்ஸ் மாலதியை பார்த்து நீ ஏன் பயப்படுற ராஜேஷ்? நீ இஷ்டமே இல்லாம இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படி என்ன சொல்லி உன்னை மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? நீ மாலதிய கூட்டிட்டு வரல, அவதான் ஏதோ சொல்லி உன்னை மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படி என்ன சொன்னா ராஜேஷ்? நீ ஏன் அவளுக்கு பயப்படுற? அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ
நானாக தான் இங்கே வந்தேன். மாலதிலாம் எதுவும் சொல்லலை. இங்க பாரு ராஜேஷ், நீ இங்க வரணும் தான் எங்க எல்லாருக்குமே ஆசை. மாலதி உனக்கு பயந்து நீ சொல்றதெல்லாம் கேக்குறவளா மாத்தி இங்க அழைச்சிட்டு வருவேன்னு நினைச்சேன். நீ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சொல்லு ராஜேஷ், என்ன நடந்துச்சு? இல்லை, எதுவும் நடக்கல. நீ ஆக்சுவலாக அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. பொய் சொல்லாத ராஜேஷ், உன்னால பொய் சொல்லவும் முடியாது. உன் கண்ணுல இருந்த அந்த தீர்க்கம் இப்ப இல்ல, உன் முகத்துல தெளிவு இல்ல. நீ எதுக்கோ பயப்படுற, உன்கிட்ட ஏதோ ஒரு நடுக்கம் இருக்கு. மாலதிய இந்த வீட்டுக்குள்ள நுழைய விடாம இழுத்துட்டு போன ராஜேஷ் நீ இல்ல. அந்த பிடிவாதமும் வைராக்கியமும் இப்ப உன்கிட்ட இல்ல ராஜேஷ். என்ன நிமிர்ந்து கூட உன்னால பார்க்க முடியல. உனக்குள்ள ஏதோ ஏதோ ஒரு தப்பு இருக்கு, குற்ற உணர்வு இருக்கு. ராஜேஷ், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு விருப்பமே இல்லாம ஏதோ ஒரு கட்டாயத்தினால்தான் மாலதி கூட நீ இங்க வந்திருக்க. ராஜேஷ், இது உன் வீடு, உன்னை வரவேணான்னு யாருமே இங்க சொல்ல மாட்டோம். ஆனா நீ நீ எங்க ராஜேஷாவே இல்லையே. உன்னை பார்க்க யாரோ யாரோ மாதிரி இருக்கு. சொல்லு ராஜேஷ், ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ராஜேஷ். நான் எப்படி எப்படி சொல்லுவேன்? என்ன சொல்லி மிரட்டிருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் இந்த குடும்பத்துக்கே குலதெய்வம். பெரியப்பா சொன்ன மாதிரி நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் செஞ்ச பெரிய புண்ணியம். நான் எப்படி எப்படி சொல்லுவேன்? ராஜேஷ், போலீஸ் எதுவும் மிரட்டினாங்களா? இல்லை, நீ அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ஏன் திரும்ப திரும்ப கேட்கறேன்னு நினைக்காத ராஜேஷ். ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு மாலதி உன்னை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பான். உன்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்தோட நிம்மதியே கெடுத்துருவா. உன்னையே அறியாம நீ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவ. ராஜேஷ், மாலதி இன்னொரு நட்ராஜனா மாறிடுவான். அந்த தப்பு பண்ணக்கூடாது ராஜேஷ். என்னன்னு சொல்லு. என்ன பண்ணி மாலதியை சரி பண்ணலான்னு யோசிக்கலாம். சொல்லு ராஜேஷ், என்ன சொல்லி உன்னை மிரட்டினா? இல்லை, என்ன நம்புங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படியா? எங்க நேருக்கு நேரா என் முகத்தை பார்த்து சொல்லு. அப்படி சொன்னா நான் நம்புறேன். சொல்லு ராஜேஷ், சொல்லு ராஜேஷ், என் முகத்தை பார்த்து சொல்லு. அனி, அந்த வீட்டில் என்னால் கொசுக்கடியில் தூங்கவே முடியல. எனக்கு தூக்கம் வருது. சாரி அனி, குட் நைட். ராஜேஷ், என்ன நடந்துச்சு? கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்பாளே. மாலதி சனியனை ஏன் அழைச்சிட்டு வந்தான்னு காரணங்கிட்ட டார்ச்சர் பண்ணிருப்பாளே. என்னோட சிஸ்டர், அதான் உங்க அன்பு அண்ணி பாரதி. பாவம், நீங்களும் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னா வீட்டு விட்டு போக வேண்டி வரும்னு பாரதிக்கும் தெரியாது. சிச்சுவேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இல்ல?
யாரும் பார்க்கல. நோ ப்ராப்ளம். நம்ம புருஷன் முன்னாடியா இருக்கலாம். கைவிடு கைவிடு சொல்றல. கத்தாத. எதுக்கு கத்துற? நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நம்ம சொல்ல முடியாதுல்ல. சொன்னா என்னன்னு உனக்கு தெரியாதா என்ன? பாரதியும் சந்தோஷம் பிரிஞ்சிருவாங்க. தென் தேவி கதிரும் பிரிஞ்சிருவாங்க. பாவம் தானே. என்ன நீ என்னதான் மிரட்டினாலும் நீ பண்ணது எல்லாத்தையும் மறந்து உனக்கு பயந்து உன்னை பொண்டாட்டி ஏத்துப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது. ராஜேஷ், என்ன ராஜேஷ் நீங்க தரையிலெல்லாம் படுக்கக்கூடாது. போங்க மேலே படுங்க. நான் வேணா கீழே படுத்துக்கிறேன். எந்திரிச்சு போய் கட்டில படுங்க. இந்த கட்டில், ஏசி, காரு, பங்களா இதுக்காக தானே எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ண. நல்லா அனுபவிச்சுக்க. உயிர் இல்லாத பொருட்களை நல்லா அனுபவி. இது மட்டும் தாண்டி உனக்கு கடைசி வரைக்கும். என்ன ராஜேஷ், இன்னும் கோவம் போகலையா? சொல்லுங்க டார்லிங், கோவமா? இப்ப போக போற இல்லையா? எழுந்து போ. போகணுமா? நீ இப்ப போல நான் ஹாலுக்கு போயிடுவேன். போறியா இல்லையா? கோவத்தை பாரு. சரி டார்லிங், நீங்க இங்கே படுத்துக்கோங்க. நான் இங்க உட்காந்துட்டு விடிய விடிய உங்களையே பார்த்துட்டு போறேன். ஓகேவா டார்லிங்? ஹலோ டார்லிங், நாளைக்கு மூவி போலாமா? சொல்லுங்க. நாளைக்கு மூவி போலாமா? போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போலாம். உங்களுக்கு ஆண் குழந்தைனா இஷ்டமா இல்ல பெண் குழந்தையா? ஹலோ டார்லிங், உங்களை தான் கேக்குறேன். ஆனா பொண்ணா? என்னாச்சு? ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க? நான் ஆன் பண்ணட்டுமா? ஹலோ, உங்களைத்தான். எவ்வளவோ பண்ணிட்டேன். முழுசான புருஷனாக்க மாட்டேன்னா என்ன? கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். நடத்தாம விட மாட்டேன். ஓகே, குட் நைட் டார்லிங், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
ஆடிட்டர் சார் கண்ணாடியை முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு? அப்படி எதை தான் பார்க்குறாருன்னு தெரியலையே. கொஞ்ச நாள் ஆள் சரியில்லையா? குடிச்சிருக்காரா? ஒருவேளை நமக்கு தெரியாம குடிக்கிறாரோ? யோ, இப்பெல்லாம் என்ன கம்பல் பண்ணாலும் குடிக்கிறதே இல்லையா? சரி, அந்த துணி எடியா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. எடுத்த முடியா முடியா பார்க்க முடியா முடியா தயவு செய்து முடியா மூடு சொல்றல முடியா அதை பார்க்க முடியானாக்கே. ஐயோ நடராஜ் சார், என்ன சார் ஆச்சு? ஏன் இப்படி முகத்தை மூடிட்டு கத்திட்டு இருக்கீங்க? சார் அதை மூடுங்க சார், அது வேணாம் சார். அவன் வருவான் சார், அவன் வருவான் சார். என்னால பார்க்க முடியாது சார் அவனை. சார் அவன்தான் மனசாட்சி. அவன் வருவாயா, வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாயா? வேணாயா, அது மூடியா 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 சொல்றேன்ல. மூடு 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 மூடு, அவனை நான் பார்க்கவே கூடாது. ஐயோ அவன் வேணாம் சார். மூடியாச்சு, கையெடுங்க சார். என்னையா அது? அவருக்கு என்னமோ ஆயிப்போச்சியா? கண்ணாடிக்குள்ள இருந்து மனசாட்சி வருமான்னு? வர வர ஆள் சரியில்லையா? சிரிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா. ஏய் நாயுடு, ஆடிட்டர், உங்க 2 பேருக்கும் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஒரு யானை, அந்த யானை ஒரு சின்ன எறும்பு கிட்ட தோத்து போச்சு. இப்போ கரெக்டா சொல்லுங்க, யார் யார்கிட்ட தோத்து போனது? எறும்பு கிட்ட யானை தோத்து போச்சு. குட், வெரி குட். அதே நிலைமை தான் இப்போ இங்கேயும். மாலத்தின்ற ஒரு சின்ன எறும்பு கிட்ட நடராஜன்ற இந்த யானை தோத்து போச்சு. தோத்து போச்சு ஏன் தெரியுமா? கதை சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆமா சார். ஒரு யானை நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு சின்ன எறும்பு வந்து அந்த யானையுடைய வால்ல வந்து உட்காந்துது. பாவம், அந்த யானைக்கு தெரியுமா தான் வால்ல ஒரு எறும்பு இருக்குன்றது அந்த யானைக்கு தெரியுமா? அது கேஷுவலா வாழை ஆட்டிச்சு. அது வாழை ஆட்டினோடனே எறும்பு தொப்புக்கடி கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த எறும்புக்கு கோவம் வந்து யானை கிட்ட என்னையா கீழே தள்ளி விட்ட, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சவால் விட்டுச்சு. சூப்பர் சார். அப்புறம் என்னாச்சு சார்? கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே யானை தூங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த சின்ன எறும்பு என்ன பண்ணிச்சு, நேரா அந்த யானை தலைமையில போய் உட்காந்து, பாத்தியா நான் உன் தலைமையிலேயே உட்காந்துட்டேன், அதனால நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்திச்சு. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருந்த தென்னை மரத்துல இருந்து ஒரு பெரிய இளநீர் தொபுகடீர் அப்படியே யானை தள்ள வந்து ஊந்துது. அப்புறம் என்னாச்சு? யானை லேசா தலைய அடிச்சது. அத பார்த்தோன்னே இந்த எறும்பு என்ன தெரியுமா நினைச்சுக்குது, தான் வெயிட்ட தாங்காம தான் அந்த யானை இப்படி தள்ளாடுதுன்னு நினைச்சுக்கிட்டு யானை கிட்ட, யானை ஐ எம் சோ சாரி, நான் ரொம்ப வெயிட்டா இருக்கேனா அப்படின்னு திமிரா கேட்டுது. எப்படி இருக்கு? சூப்பர் சார். டேய் சிரிக்காதீங்க. யானை என்னைக்குமே எறும்பு கிட்ட தோக்காது, தோக்கவும் கூடாது. அதுலயும் நான் இப்ப மத யானை, தோக்கவே மாட்டேன். அந்த மாலத்திய பர்மனண்டா அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம நான் தூங்க மாட்டேன். பொம்மலாட்டம்